இருக்கேன். சரி அப்ப என்னன்னு சொல்லி விரதம் எடுத்த மாதிரி இருக்க. என்ன வேணும்? நீ பாட்டுல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருன்ற அர்த்தம். வாய் பேச வராதா? ஊமையா நீ? சிரிக்கிறா படிக்கிற, பேச வரலையா வாயே? டே போட்ட ஒட்டிருக்கோம் வாயில. நான் கேட்டுட்டு இருக்கேன். ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எதுக்கு நான் வீடியோ எடுக்கல அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. எதுக்கு வீடியோ எடுக்கலை அப்படின்னா, நம்ம இப்போ ரீசனாக ஒரு 2 days போடுறதே இல்லை, 3 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இதே எடுக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து என்னன்னா எதுக்கு அப்படின்றத நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ வந்து சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் எதுக்கு என்ன ஏதுன்னு. எனக்கும் வந்து ஒரு பர்சனலாக உடம்பே சரியில்லைங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப உடம்பே முடியல, அதனால வீடியோவே எடுக்க முடியல. மற்றபடி ஷூட்டாக இருக்கட்டும், ஒரு நிறைய வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் கம்மிங்ஸில். என்ன ப்ராங்க் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இக்னோர் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் பண்ண போகிறேன். குட்டி வந்து கடைக்கு போயிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கால் பண்ணிட்டேன், கிட்ட வந்துட்டாங்க போல. வந்துடுவாங்க இன்னொரு 10 minutes அப்படி வந்துடுவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு பேசாமே இருக்கும். அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, பேசாமல் இருந்து டென்ஷனாக போகிறாங்களா, அடிக்க போகிறாங்களா, என்ன எதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபேஸ் டல்லாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கும் வந்து பர்சனலாக உடம்பே சரியில்லை. ஓகேவா? பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் நான் கேட்டுக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட எனக்கும் தோணும். அதுக்கு தான் வரட்டும். எப்போ வருவாங்கன்னு வர தெரியல. இந்த அளவுக்கு ஜூம்ல இருந்தால் நல்லா இருக்குமேன்னு வச்சேன். மற்றபடி ஃபோன்லாம் வந்து இருக்கு ஒரு இடத்துல. நிறைய பொருள்லாம் வாங்கி வந்திருக்கேன். எடுத்து வைக்கிறியா இல்லை எடுத்துட்டு விட்டா? கிச்சன் கிட்ட வச்சிருக்கேன். வீட்டுக்கு தேவையான ஜாமான் இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல போகிறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ பொருள் வாங்குறேன், எல்லாம் முடியல. எடுத்து வைக்கிறியா? அப்படி நான் எடுத்து வச்சுட்டு வரட்டா? வேற ரொம்ப நாளாக இது வேறு சாப்பிட்றதுக்கு இருட்டி அந்த இதை சாப்பிட்டாச்சு கொஞ்சம் உடம்பு கேட்குங்க. சரி, நான் எடுத்து வச்சுட்டு வரேன். முடியல என்னால். இவ்வளோதான் செலவு பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு வந்து விடுறதும் ரொம்ப செலவு பண்ணுறேன். டயர்டாயிடுச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுங்க. அவ்வளோ லிஸ்ட்டு போடுற தெரியுமா நீ?
அவ்வளோ லிஸ்ட்டுன்னா அவ்வளோ லிஸ்ட்டு போடுற. இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, ஃபோனை பண்ணி வேற சொல்கிறேன். இதை வாங்கி மிஸ் பண்ணுறாத, அதை மிஸ் பண்ணிடாத, கையில் காசு இருக்கா இல்லையான்னு கூட கேட்க மாட்டேன். டென்ஷனாக வருது. அதான் நிறைய பொருள் வாங்குறேன். என்ன பண்ணுறது? அவ்வளோ பொருள் வாங்கி சமைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வீட்டில் இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பொருளும் வாங்கிட்டு வர சொல்கிறேன். யோசிக்க விட மாட்டேன்ற. ஒரு மார்க்கமாக இருக்குறா. ஏய் என்னாச்சு, தலைவலிதா? ஆ என்னடியாச்சு? தலையா வலிக்குது. டீ போட்டு எடுத்துட்டு வரவா? டீ குடிக்கிறியா? டீயா வேணும்? டீ எடுத்துட்டா? டயர்டா இருக்குடி. நானே சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டு தலை வலிக்குது இறக்கி. இவ்வளோ அலைச்சது. ஒரு மாசத்துக்கு எதுவும் கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் பொருள் வாங்கிட்டு எல்லாம் யாரும் வாயாம வாங்கிட்டு வந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது. சாப்பிட்டியா இல்லையா? பேசிக்கிட்டு இருக்கேன், மரியாதை கொடுக்குறியா நீ எனக்கு? நான் கடைக்கு போய் அலைஞ்சிட்டு வந்து உட்காந்தா நீ என்னமோ அப்படி என்னமோ பண்ற, மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்க. ஏய் மூஞ்சி இந்த பக்கம் வையன். என்னடியாச்சு? நான் எதுனே சொல்லவே மாட்டேன்ற. நீ பாட்டுல லூசு மாதிரி இது பண்ண. எப்படி நவுத்திட்டு இந்த பக்கம் மூஞ்ச காட்டு, நவுத்திட்டு இந்த பக்கம் மூஞ்ச காட்டு. விக்கி என்னவோ என் பக்கம் காட்டுற. என்ன மூஞ்ச சுலுக்கி வச்சுட்டு இருக்கிற இப்போ நீ? இன்னத்துக்கு இப்ப மூஞ்ச சுலுக்குற? என்ன வேணும் உனக்கு? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். எது பேசுறாளா? அப்ப நான் திமிரா பண்ணாதான் எனக்கு கோவம் வந்துடும். என்ன ஆச்சுன்னு சொல்றி ஃபர்ஸ்ட். ஏன் பேசாம இருக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. வீட்டுல ஏதாவது சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன பிரச்சனை? நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணியா? நான் இல்லைன்னா சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். வேற என்ன ஃபீலிங்கு? ஆ கடைக்கு விட்டு போயிட்டேனா? இந்த ஃபீலிங் பண்ணிருக்க மாட்டேன். கடைக்கு போயிட்டேன்னு ஃபீலிங் அடி. என்னன்னு பேசுறி வாயை தொடர்ந்து? என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியம் தான் பிடிச்சிச்சா? நான் உச்சு நீட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன் பதிலு. தலைவலிக்குதா? மாத்திரை சாப்பிட்றியா? மாத்திரை எடுத்துட்டு வரட்டா? சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரட்டா? சுடுதண்ணி இருக்கா? எதுக்கு இப்படி இருக்கிற? இப்ப நீ பைத்தியம் மாதிரி இருக்க. முடியெல்லாம் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு. என்னாச்சு பதில் சொல்லு. ஏதாவது நான் ஏதோ வாங்கிட்டு வர மிஸ் பண்ணிட்டேனா? இல்ல என்ன எதுன்னு சொல்லு. இல்ல ஏதாவது கேட்டியா? எதுன்னே சொல்லாம நீ பாட்டுல படுத்துட்டே இருக்க திமுறா. என்ன வேணும்டி? என்ன வேணும்னே சொல்ல மாட்டேங்கிறா. டென்ஷன் படுத்துற எனக்கு. என்னமோ வேணும்? சாப்பிடலாமா ரெண்டு பேரும்? சாப்பிட்டியா? பெரிய தலையில வச்சுக்கிற. என்ன ஆச்சு? இங்க வரியே எடையோ போன்ல பேசுனியா? நான் இல்லைன்னு. அதுவும் இல்லையா? சரி அப்ப என்னன்னு சொல்றி. உங்க வீட்டுல ஏதாவது கால் பண்ணி ஏதாவது சொன்னாங்களா? ஓ எனக்கு தலை பிச்சுக்குது நீ படுத்துட்டு அமைதியா இருக்கிறத பார்த்தாலே. என்னன்னு சொல்லாண்டி? தலை பிச்சுக்குது. என்னாடியாச்சு? ஏதாவது சொன்னாதானே தெரியும். எதுக்கு மூஞ்சி அப்படி திருப்புற? எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகணுமா? ரவுண்டு போலாமா? வேற எங்க போகணும்னு சொல்லு எனக்கு. படத்துக்கா கூப்பிட்டு போகணும்? ஏதாவது பேசுடி பதிலு. பைத்தியம் மாதிரி நாய் மாதிரி கத்தி கிடக்குறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற.
எதுக்கு இப்படி ஆட்டிடியூட் பண்ணிட்டு இருக்க இப்ப நீ? உன்கிட்ட பேசிட்டு இருக்கல, பதில் சொல்றீங்க. அது என்ன ஆச்சு? ஏன் இப்படி என்ன டென்ஷன் படுத்துறமோ இப்ப நீ? என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்ன வேணும்? என்னத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னடி ஆச்சு? ஏன் அமைதியாவே இருக்க? என்கிட்ட ஏதாவது பேசுனா மென்டலா பைத்தியமா? நான் அவட்ட செவுத்த பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட இந்த மாதிரி பேசி நான் இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்கவா? அப்படியே முறைச்சிட்டு அப்போ உனக்கு வரும்ல அவ்வளவு கோவம். நான் பாட்டுல என்ன செவுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு ஏய், இது காலம் முடுற. எந்திரிச்சு உட்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லு, பதில் சொல்லு. போயிட்டு வரதுக்குள்ள என்ன இப்படி ஏதோ அமைதியா அப்படியே சைலண்டா விரதம் எடுத்த மாதிரி இருக்க. இவரையே என்னமோ ஆச்சு, தலைவலிக்குதமோ நீ பண்றதெல்லாம். என்ன ஆச்சுன்னு சொல்றி. எதையா சண்டை போட்டியா? என்கிட்ட என்னடி பேசாம இருக்க நீ? என்ன என்கிட்ட எல்லாம் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்க? தலைவலிதா? மாத்திரை போலாமா? ஹாஸ்பிட்டல் போலாமா? உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டி போகணுமா? எங்க போகணும்னு சொல்லி தொலை. ஏதாவது பேசினாதான் தெரியும் என்ன உனக்கு ஆச்சுன்னு. உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? அது எனக்கு தெரியும். வாய் வந்து பேச முடியாதா உன்னால? வாய் இல்லையா உனக்கு? ஏன் இல்ல? என்ன கையில ஆக்ஷன்லாம் பண்ற? டான்ஸ்லாம் ஆடி காட்டுவோம் போலியே. ஏன் வாய் எங்க போச்சு? வாயில பேசினா உனக்கு என்ன எப்படி இருக்குது? என்ன பார்த்தா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு வந்ததுல இருந்து என்ன பேச மாட்டேன்ற. நான் பாட்ட கத்தி கிடக்குற நாய் மாதிரி. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி ஏதாவது பேசு என்கிட்ட. ஏய், சத்தியமா ரொம்ப டென்ஷன் படுத்துறமோ. ஏன் என்னடி சண்டையா வரல? அதுக்குள்ளே கோவத்துல இருக்கு. என்ன ஆச்சு? என்ன காரணத்துக்கு நீ இப்ப மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? அதெல்லாம் சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஏதாவது சொல்லு. உனக்கு எனக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்ட, என்னை விட்டு போயிட்ட, அதனாலதான் நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எனக்கு தெரியல. என்ன வேணும்? நீ பாட்டுல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருன்ற. ஏதாவது சொன்னாதான் எனக்கு புரியும். அமைதியா பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் இங்க டயர்டா வந்துட்டு இருக்கேன், நீ திமுறா பண்ணிட்டு இருக்க. ஏய் எந்திரியா, தயவுசெய்து எந்திரியா. டென்ஷன் பண்ற. என்ன ஆச்சு? என்ன இப்படி பண்ற? ஓரா சாப்பிடவா? பசிக்குதுவா? எந்திரி. என்ன ஏன் வரமாட்டேன்? ஆக்ஷன்லயே பண்ணிட்டு இருக்க எல்லாமே. எந்திரியுமோ, டென்ஷன் படுத்தாத. எனக்கு வெறியா வருது இப்போ உன் மேல எனக்கு. என்னடி ஆச்சு? என்ன நடக்குதுங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன உனக்கு பிரச்சனை? ஏய், என்ன உனக்கு பிரச்சனை? என்ன ஆச்சு? அப்படியே குத்தி விட்டுருவோம். என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு மென்டல் மாதிரி பண்ணாத ஒரு டைம்ல. சரியா? வாய் வலிக்குது பேசி பேசி தெரியுமா? ஆனா நீ ஒரு வார்த்தை அவ்வளவு பேச மாட்டேன்ற. கழுத்துலாம் வலிக்குது வேற அந்த பக்கம். திரும்பி எந்திரிச்சு உட்காரு. இப்படி திரும்பி நான் காதை பொத்திக்கிறதா? தலைவலிதா? சரி எந்திரிச்சு உட்காருவா. தலை அமைக்க விடுவா. என்னாச்சு? என்ன பைத்திய மாதிரி இது பண்ற இப்போ? என்னாடி ஆச்சு? ஏன்டி என்ன பேச மாட்டேங்கிற? பேச பிடிக்கலையா? எதுக்கு? நான் என்ன பண்ண? என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்னடி பண்ண? என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் எதுவுமே பண்றேன். நான் பாட்டில தாண்டி வந்து கடைக்கு போக சொன்னா கடைக்கு போனேன். எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். கிச்சன்ல எடுத்து வைக்க மாட்டேன்னா நானே எடுத்து வச்சுக்கிறேன். வேற என்ன பண்ணும்? நீ பாட்டில பேசவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். என்ன ஆச்சு? நல்லா தானே அந்த போகும்போது நல்லா தான் போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா பேசவே மாட்டேன்னா என்னடி அர்த்தம்? இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? கை கட்டிட்டு நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசாம இருந்தா உனக்கு எப்படி மனசு கஷ்டமா இருக்கும்? என்ன ஆச்சுன்னு சொன்னா தானடி தெரியும். இதனால காரணம் பேச பிடிக்கல எனக்கு, இந்த மாதிரி நீ பண்ற அப்படின்னு சொல்லு. என்ன ரீசன்னே சொல்லாம நீ பாட்டுல பேசாம இருந்தா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. என்னன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன்.
எதுக்கு அடிக்கிற? பேசுனா மரியாதை கொடுக்க மாட்டேன்ற, பேசுடி. பேசுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். மரியாதை கொடு எனக்கு. அடிக்கலாம் கையை உங்கற வாய் பேச வராதா? ஊமையா நீ? வாயெல்லாம் பேச வராதா உனக்கு? இன்னாத்துக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிற? உங்க அம்மா வீட்டுக்கு போடலாம். மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறல, கிளம்பி போடலாம். இன்னாடி டென்ஷன் படுத்துற இப்ப நீ. ரொம்ப டென்ஷன் படுத்திட்டு இருக்கு. எதுக்கு டென்ஷன் படுத்துற? பேச முடியாது உன்னால வாய் திறந்து? பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கல அண்ணா. எனக்குதான் பைத்தியம் மாதிரி இருக்கா உனக்கு? மென்டலா என்ன? எனக்கு மென்டலா பிடிச்சிருக்கு உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். டயர்டா இருக்கு எனக்கு. நானே எல்லாம் வாங்கி வந்துட்டு டயர்டா இருக்கேன். எதுக்கு பேசாம இருக்க? என்ன காரணம் சொல்ல? இப்ப என்ன காரணம் என்கிட்ட சொல்லு. சொல்லிட்டு என்கிட்ட பேசாம இருக்கு. டென்ஷன் படுத்தா நீ? பேசாம எதுக்கு இருந்த இப்போ இவ்வளவு நேரம்? மறுபடியும் மூஞ்சி தூக்குற. ரீசனே இல்லாம பேசாம எதுக்கு இருக்கிற? என்னாச்சு சொல்ல? என்னாச்சு? எதுக்கு ஊமை மாதிரி பண்ற? பல்வலியா? பல்வலியாடி? ஊமை மாதிரி எதுக்கு பண்ற இப்போ? பல்வலிதா? பல்வலிலாம் வீங்கிடுச்சு கண்ணெல்லாம். ஆனா நல்லாதான் இருக்குது கண்ணம். அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சொல்றாளா பாரு. இப்ப செம டென்ஷன் எனக்கு. சொல்லு. இடிக்காத பைத்தியக்காரி மாதிரி. என்னன்னு சொல்ல? மென்டல் மாதிரி பண்றடி. சி கருமோ. பைத்தியம் தான் இப்படி பண்ணுங்க. டென்ஷனாவது. பேசாம இருக்குது எப்படி? என்ன சைக்கோ மாதிரியும் பண்றதுலாம்? வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வரதுல ஏதாவது ஆயிடுச்சு அடி உனக்கு? சைக்கோ மாதிரி பண்றேன். நல்லாத்தானடி இருந்த போகும்போது. பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன்? என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கேன். சிரிக்கிறா படிக்கிற? பேச வரலையா வாயு? போட்ட ஒட்டிருக்கோம் வாயில. நான் கேட்டுட்டு இருக்கேன். இருக்கு மாதிரி நான் பைத்தியமா இருக்கிற. நீ இப்போ கையெல்லாம் வலிக்குது. அங்கே கை வலிக்குது. ரெட் ஆயிடுச்சு. கம்முன்னு இருமோ. இருப்பி ஏத்திட்டு இருக்கு மென்டல் மாதிரி. என்னாச்சு? காது வலிக்குது. உரு என்னடி பண்ற? சைக்கோ மாதிரி பண்றடியானா? என்னாச்சு காதுல? இன்னும் பேசு. வாயத்து பேசி கொள்ளடி கருமம். எவ்வளவு மயில் மயில் பண்ணாதடி. வாயில இப்ப எப்படி மயில் மயில் பேசுது? இப்ப மட்டும் பேசணும்ல. அவ்வளவு நாள் கத்திட்டு இருக்கல நாய் மாதிரி. அப்ப பேசி தொலைய வேண்டியதானே என்னன்னு கேட்டு. என்ன ஊமையா? ஒரு நாள் ஊமை வருஷம் போட்டு பிராங்க் பண்ணேன். அங்கே நவுரு. கழுத்தே வலிக்குது திரும்பி திரும்பி. இக்னோர் பிராங்க். உன டென்ஷன் பண்ண. எதுக்கு இப்ப என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்? நானே டயர்டா இருக்கேன். அப்படியே இருக்கும். ஃபீல் பண்ணணும். இதுல வந்து நீ கோவப்படுற. ஆமா அப்படி பேசாம பதில் அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. பைத்தியம் முடிச்சிச்சுன்னு தானே நினைப்பாங்க. என்னத்துக்கு பேச மாட்டேங்கிற? என்ன ரீசனே சொல்லாம என்ன உச்சு? என்ன உச்சு? பேசாம நான் இந்த மாதிரி பண்றேன். அப்போ உனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. நான் இந்த மாதிரி பேசாம தானே உனக்கு இரிட்டேட்டிங் ஆகும். அடிட் பண்ணி நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே கேமரா அங்கிட்டு பைத்தியம் மாதிரியா? எப்படி இருந்துச்சு? நல்லாச்சா? பலாப்பழம் ஒண்ணு வாங்கிருக்கணும் போல இருந்துச்சு. தான் அடிச்சுக்கிட்டு. சரி அடிக்க கூடாதுன்னு அமைதியா. ஓகே, இந்த இக்னோர் பிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து போனை சார்ஜ் போடுறதுக்கு வச்சிருக்கேன். அது கேமரா அப்படி வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கேட்டதுனால இந்த பிராங்க் எடுத்தேன். உடம்பு முடியாம திமுதான் நிறைய இருக்குதானே. உடம்பே சரியில்லைங்க உண்மையாலுமே. அதுதான் நான் கடைக்கு போறது கூட இவ்வளவு படுக்க வச்சுட்டு நான் போயிட்டு வந்தேன். 3 days என் வீடியோ வரல. எனக்கு பர்சனலாவே உடம்பு சரியில்லை. இன்னொன்னு அப்யூஸா ஒரு ப்ராப்ளம். அடுத்தது என்ன சொன்னது? அவ்வளவுதான் ப்ராப்ளம் தான். வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தடுத்து நீங்க பாப்பீங்க. நம்ம வந்து
என்ன சொல்றதுன்னு தெரியல. முடிச்சுக்கலாமா அந்த வீடியோவை? ஸோ அந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுக்கிறோம். நிறைய பேருக்கு முன்ன ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களால முடிஞ்ச அமௌண்ட் வந்து இந்த வீடியோலுமே நீங்க சென்ட் பண்ணலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வந்து ரெகுலரா வீடியோஸ் வரும். நீங்க வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நான் வீடியோ போடுவேன். எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க, வீடியோ எடுக்கவே ஒரு மாதிரி இருக்கு. அதனால நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் எடுப்பேன். ஓகேவா? உங்க சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு தேவை. மீண்டும் ஒரு குட் நியூஸ் உடன் உங்களை சந்திக்கிறேன். பாய். லவ் யூ கைஸ். நல்ல வீடியோல சந்திக்கிறோம்.